இப்போதைக்கு சிவாவோட உயிரணுக்களை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும், மத்ததெல்லாம் அப்புறம் சமாளிச்சுக்கலாம். பாவம் ஜனனி, துளசிக்கு பிறக்க போறது சேதுவோட குழந்தை. என்னை ஏமாத்தின ராசாம்பலத்தையும் எல்லாத்துக்கும் காரணமா இருந்து ஜெயிலுக்கு அனுப்பின துளசிக்கும் இதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோட பிளே வேற மாதிரி இருக்கும். டாக்டர், இவர் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. அந்த ரூம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே டாக்டர். சார் வாங்க. சரி. சிவா, நானும் வரேன். சரி வா. நீங்க இருங்க, இதோ நான் வந்துடுறேன். டாக்டர். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். சிவா, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான். ஓகே டாக்டர். இந்தாங்க டாக்டர். சிவா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ஜனனி, நீங்க வாங்க. இரு வந்துடுறேன். என்ன பண்றீங்க? விடுங்க. எனக்கு எதுக்காக ஊசி போட்டீங்க? ஜனனிக்கு தானே போடணும். நீங்க தானே ஜனனி? ஜனனியா? சிஸ்டர், ஜனனி நான் தான். ஐயோ அப்படியா? சாரிங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சாதாரணமா ஒரு சாரின்னு சொல்றீங்க. என்னாச்சு டாக்டர்? இவங்க எனக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை துளசிக்கு போட்டுட்டாங்க. என்னம்மா நீ? எத்தனை நாளா வராங்க? உனக்கு பேர் கூட தெரியாதா? என்ன வேலை செய்யற நீ? பேராச்சு கேட்டு போட்டிருக்க, நல்ல அறிவில்ல. ஏய், என்னடி? நான் யார் தெரியுமா? பொம்பளையாடி நீ? இங்க வந்து என்னையே மிரட்டுறியா? முதல்ல வெளியே போடி. போடின்னு சொன்ன. டாக்டர், நான் மோசமானவ. நீ சொல்லிதான் எனக்கு அது தெரியணுமா? நீ கேவலமானவன எனக்கு தெரியும். வெளியில போன்னு சொன்ன. டாக்டர், தப்பு பண்ணாதீங்க, கஷ்டப்படுவீங்க. டேய், ரொம்ப பேசாத. போலீஸ்க்கு போன் பண்ணவா? போறீங்களா இல்லையா? அப்ப போடின்னு சொன்ன. டாக்டர், நான் மேகலை. எனக்கு ஆபரேஷன் பண்ணவும் தெரியும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் தெரியும். போயிட்டா நல்லது, இல்லனா கழுத்தை அறுத்துடுவேன். போறீங்களா இல்லையா? டாக்டர், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. துளசி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க டாக்டர். துளசி சிவாவோட ஒய்ஃப் தான். அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஆகக்கூடாது டாக்டர். அந்த ஜனனி சிவாக்கு நல்ல மனைவியே இல்ல டாக்டர். துளசி தான் நல்ல மனைவி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? துளசி கர்ப்பம் ஆயிட்டா கண்டிப்பா டைவர்ஸ் ஆகாது. நீ சொல்றதும் சரிதான். சிவாவோட கருவை துளசி தான் சுமந்தாகணும். அந்த பாக்கியம் துளசிக்கு தான் இருக்கு. நாம பண்றது தப்புதான்.
நீ சொன்ன மாதிரியே துளசியை தாயாக்கலாம். அந்த பொண்ணு அற்புதமான தாயா இருப்பாங்க. நாம பண்ண போறது பாவம் இல்ல, புண்ணியம். துளசி, தெரியாம இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. 2 நாள் ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க எதுவும் வேலை செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். டாக்டர், ஜனனிக்கு இன்ஜெக்ஷன் போடலையா? அவங்களுக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் தானே எனக்கு போட்டிருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல, அது ஒரு ஊசி தான் இருந்தது. ஜனனிக்கு இன்னொரு நாள் கூட போட்டுக்கலாம். வயல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரி டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறோம். பை தி வே, என்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்போ கிடைக்கும்? கூடிய சீக்கிரமே தெரியும். சாரி, கிடைக்கும். நல்லதே நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. டாக்டர், இனிமே இப்படி கேர்லெஸ்ஸா நடந்துக்காதீங்க. சரி, போயிட்டு வாங்க. சரி, வா. தேங்க்யூ டாக்டர்.